என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சிம்பு சொல்லும்போது புரியல. ஆனால் உண்மையிலே என்ன வாழ்க்கடா இது. காலையில் எந்திரிக்கிறதும் வெளில போகிறதும் வீட்டுக்கு வர்றதும்னு எப்பா ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த லட்சணத்தில் வீக்கெண்டு வேற, எல்லோரும் வீட்டில் இருக்கப்ப நம்ம வாய் வேற சும்மா இருக்காது, ஏதாச்சும் பேசி போடுவோம், அப்புறம் குடும்பம் கெட்டு போகும்னு கடகன்னைக்கு போய் மக்களோட மக்களாக கலந்தாதாண்டா மனசு கலகலப்பாக இருக்கும்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் என் அக்காவும் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு குட்டி டே அவுட் மாதிரி நேற்று ஈவினிங் கிளம்பலான்னு வண்டி எடுத்தோம். கொஞ்சம் இருங்க. பொதுவாக நம்ம மற்றவங்களோட கதையை வெளியே நின்று யாரோ மாதிரி கேட்குறதுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து சேரை போட்டு ஃபேமிலி மெம்பராக உரிமையோட ஒய்யாரமாக உட்காந்து கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் இன்னும் நம்ம ஹப்போட மெம்பர் ஆகலைன்னா சப்ஸ்கிரைபுங்கிற இந்த காலிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பராக உட்காந்து ஜம்முன்னு நம்ம வீடியோவெலாம் பாருங்கள். யூ ஆர் வாட்சிங் டேனிஸ் ஹப். நான் உங்கள் டேனி. வாங்க நம்ம விளாகுக்குள்ளே போகலாம். ஈவினிங் டே அவுட்டுங்கிற பேரில் சும்மா ஒரு டீ அடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற பிளானோடு தான் நாங்கள் ஆக்சுவலி கிளம்பணும். ஆனால் பாருங்கள், வழக்கமாக நாங்கள் போகிற ரோட்டில் கோயில் திருவிழான்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வச்சது விளங்காது, தொட்டது தொடங்காது, பேசாமல் வண்டியை திருப்பிட்டு மூட்டு வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு திரும்பினோம். அங்கே ஒரு தாத்தா, இருங்கப்பா ஒரு சந்தில் கயிறு கட்டியிருக்கோம், அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இந்த தாத்தா மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் சில பேர் எதிர்பாராமல் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிட்டு போயிடுறாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வழக்கமாக போன ரோட்டில் போயிருந்தால் சும்மா போயிட்டு தான் வந்திருப்போம். ஆனால் அந்த புது ரோட்டுக்கு போக போய் டெசர்ட் லேண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். எது நம்ம ஏரியாவில் டெசர்ட்டுக்குன்னே ஒரு கடையா? அப்படி செம்ம புதுசாக இருந்துச்சு. ஏன்னா திருச்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு நல்ல ப்ரௌனியோ இல்லை வேஃபிள்ஸோ சாப்பிட்ணுன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், தில்லை நகர், அது மாதிரி ஏரியாவுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவுக்கு இப்படி டெசர்ட்டுக்குன்னு ஒரு கடை தேடி வந்திருக்கே அப்படின்னு, சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் நம்ம மக்களுக்கும் அதை சொல்லலாம் அப்படின்னு ஆர்வத்தோட உள்ளே என்ட்ரானோம். நீட்டான 3D வால்பேப்பர், கிளாசிக்கல் லைட்டிங் அண்ட் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஃபுல் சைஸ் மிரரை வச்சு நம்ம ஃபேஸ் அதில் பார்க்க வச்சதுன்னு இந்த அத்தனை செட்டப்பும் குட்டியாக இருந்த அந்த ஸ்பேஸை ப்ரீமியம் லுக்காக மாற்றி கொடுத்தது. அது உள்ளபடியே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த அத்தனை செட்டப்பையும் எங்கே நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் மெனு கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ப்ரௌனிஸ், வேஃபிள்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், கோட், மோமோஸ் வெரைட்டிஸ், கோல்ட் அண்ட் ஹாட் பிவரேஜஸ்னு நிறைய ஐட்டம்ஸை 49, 59, 69 அஃபோர்டபுள் ப்ரைஸ்லே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரைட் வெஜ் மோமோஸை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு தாங்க நோட் பண்ணுறேன், நாம மட்டும்தான் அந்த கடையில் இருந்தோம். என்னடா இது நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஒருவேளை நம்மளை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என்றைக்குமே ஹோட்டலில் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் தானே. இப்படி நான் பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்தாங்க. ஃபேமிலி கஸ்டமர்ஸாக வந்திருந்தாங்க. கூடவே நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரைட் வெஜ் மோமோஸும் நம்ம டேபிளை நோக்கி வந்துட்டான். பயபுள்ள மோமோஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தான். ஆனால் இதுக்கு ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சு இல்லடா அப்படின்னு அந்த பசங்க சொல்கிற மாதிரி அம்மா பணியாரம் வீட்டில் கொடுத்தா சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறது. ஆனால் இங்கே எங்கெங்கேயோ வந்து மோமோஸ்ன்னு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணியாச்சு, ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும்னு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் அந்த டேஸ்ட்டை மாற்றியே ஆகணுண்டா அப்படிங்கிறதுக்காகவே அடுத்து வேஃபிள்ஸ் ஆர்டர் பண்ணோம். கிட்கேட் வேஃபிள், கேரமல் வேஃபிள், சாக்கோ ஸ்டிஃப் வேஃபிள்னு வேஃபிள்லே வெரைட்டியாக இருந்துச்சு. ஆனால் நாம் டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்னு மூணையும் மிக்ஸ் பண்ண ட்ரிபிள் சாக்கோ ஸ்டிக் வேஃபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, 3 in 1 டேஸ்ட்டை நம்ம நாக்கில் நிறுத்தி உண்மையிலே இந்த வேஃபிள் தட்டாலடியாக இருந்துச்சு. கடையோட பேர்லே டெசர்ட் இருக்குது, அப்போ அங்கே அதானே ஃபேமஸாக இருக்கும். அங்கே மோமோஸ் ஆர்டர் பண்ணது என்னோட தப்பு தானே. இப்படி தாங்க நம்ம கடற்கரைக்கு போக வேண்டியது, அங்கே எது ஃபேமஸோ அதை ஆர்டர் பண்ணாமல் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு குறை சொல்ல வேண்டியது. ஸோ எங்கே எது ஃபேமஸோ அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு இந்த இடம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ கடைசியாக இனிப்பை சாப்பிட்டு முடிக்கிறதா இல்லை காரம் சாப்பிட்டு முடிக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பிரெட் ஆம்லேட்டாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணோம். பரவாயில்ல, நினச்சதை விட க்ரீமியாக ஃபைனல் டச்சுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. ப்ரௌனிஸும் ஐஸ்கிரீம்ஸுமே இங்கே நல்லா இருக்குன்னு பக்கத்து டேபிள்காரங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டி கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம திருச்சி பாலக்கடை KMS சர்க்கிங்க்கு கரெக்டாக பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸுங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தானே செலவு பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு மிடில் கிளாஸ்க்கே ஒரு நிம்மதியோட ரிட்டன் போக வண்டியில் ஏறணும் ஹாப்பியாக. ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுல இல்லை ஹாப்பினஸ், யாரு கூட போகிறோம், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெயிலில் வெளில போகிற மாதிரி தான் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கடுப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயந்தான்.
எப்படி வழியில் கூல்ட்ரிங்க்ஸு இளநீ அது மாதிரி விஷயம் நம்ம தாகத்தை தணிக்குதோ அது மாதிரி நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு வாக்கு அப்பப்போ குட்டி டாக்குன்னு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோன்னா வாழ்க்கைங்கிற ட்ராவலை ஹாப்பியாக மூவ் பண்ணலாம். எது எப்படியோ ஹாப்பியாக இருக்கணும் அட்லாஸ்ட், அதுதானே. ஏன்னா வாழ்க்கை வாழத்தானே. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். Until signing off, இது உங்கள் டேனி. தேங்க்யூ, லவ் யூ கைஸ்.